மத்திய கிழக்கு நாடுகள்ல போர் பதற்றம் என்பது ஏற்பட்டிருக்கு. அமெரிக்கா எந்த நேரத்திலுமே ஈரானை தாக்கலான்னு எதிர்பார்க்கப்பட்டுட்டு தான் இருக்கு. அமெரிக்கா ஈரானை தாக்கினால் அண்டை நாடுகளான சவுதி அரேபியா, கத்தார், அமீரகம், ஜோர்டான் இவங்க எல்லா நாடுகளுக்கும் பாதிப்பு பலமா ஏற்படும். இந்த நாடுகள்ல இருக்கக்கூடிய அமெரிக்காவின் இராணுவ தளங்கள், விமானப்படை தளங்களை ஈரான் தாக்க முயற்சிக்கலாம். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கடந்த சில நாட்களாக வாயை அடக்கி வாசித்தாலும் கூட ஈரானிய போராட்டக்காரர்களுக்கு ஆதரவா உதவியை கொடுத்து கொண்டுதான் இருக்காரு. யுஎஸ்எஸ் ஆபிரகாம் மற்றும் ஜார்ஜ் புஷ் விமானம் தாங்கிய கப்பல்கள் ஈரானை நோக்கி சென்று கொண்டுதான் இருக்கு. அது போன்ற விமான தாங்கி கப்பல்கள் வெனிசுலா அருகே முகாமிட்ட போதுதான் அந்த நாட்டு அதிபர் மதுரோ மனைவியுடன் கைது செய்யப்பட்டு அமெரிக்காவிற்கு கொண்டு செல்லப்பட்டிருக்காரு. அதே போன்ற படை குவிப்பை தான் அமெரிக்கா ஈரான் கடல் பகுதியில செய்து கொண்டிருக்கு. அமெரிக்காவின் இந்த நடவடிக்கை மத்திய கிழக்கு பகுதியில அமைதியாண்மையை ஏற்படுத்தியிருக்கு. அமெரிக்கா தாக்கினால் ஈரானும் பார்த்து கொண்டிருக்காதுன்னே சொல்லலாம். பெரிய அளவுல அதுக்கு எதிராக பதிலடியும் கொடுக்கும். பக்கத்துல உள்ள அனைத்து அமெரிக்க இராணுவ தளங்களையும் ஈரான் அழிக்க முயலும். அதோடு உலக எண்ணெய் சந்தையின் முக்கிய நீர்வழி பாதையாக உள்ள பாரசீகா வளைகுடாவில் உள்ள ஹார்முஸ் ஜலசந்தி மூடப்படலாம். உலக கச்சா எண்ணெய் விநியோகத்துல சுமார் 25%, அதாவது கிட்டத்தட்ட தினமும் சுமார் 20 மில்லியன் பேரல்கள் இந்த குறுகிய நீர்வழி பாதை வழியாக கொண்டு செல்லப்பட்டு இருக்கு. இது உலகின் மிக முக்கியமான போக்குவரத்து பாதையாக கருதப்படுது. இந்த பாதை மூடப்பட்டால் அது பெரும் பிரச்சனையும் ஏற்படுத்தும்னு சொல்லலாம். இந்தியா, சீனா போன்ற நாடுகளுக்கும் பெரும் பாதிப்பாகவே அமையலாம். அதோடு அமெரிக்கா ஈரானை தாக்கினால் நமது அண்டை நாடான பாகிஸ்தானும் பெருமளவுல பாதிக்கப்படலாம். ஈரானுடன் பாகிஸ்தான் 900 கிலோமீட்டர் தொலைவு எல்லையை பகிர்ந்து கொள்கிறது. எனவே ஈரானிய அமைதி நிலவுவது அந்நாட்டிற்கு முக்கியமானதாக தான் இருந்துட்டு இருக்கு. ஏற்கனவே இந்தியா நிரந்தர எதிரியாக அந்த நாட்டிற்கு இருக்கு. அதோடு ஆப்கானிஸ்தான் நாட்டை தாக்க அமெரிக்கா படைகளுக்கு தங்கள் வான்பரப்பை அனுமதிக்காததால அந்த நாடும் பாகிஸ்தானுக்கு புதிய எதிரியாக தான் மாறியிருக்கு. தலிபான்கள் பாகிஸ்தானிற்கு வில்லனாக மாறி நிற்கிறாங்க. அமெரிக்கா ஈரான் மீது தாக்குதல் நடத்துச்சுன்னா நட்பு நாடான தங்கள் நாட்டு விமான தளங்கள் வான்பரப்பை பயன்படுத்த அனுமதி கேட்கலான்னு பாகிஸ்தான் கருது. அப்படி அனுமதி கொடுத்தால் ஈரானும் பாகிஸ்தானுக்கும் எதிரி நாடாக மாறிடும். அனுமதி கொடுக்கவில்லை என்றால் அமெரிக்காவிற்கு நெருக்கடி கொடுக்கும். அதாவது ஒரு படத்துல வடிவேலுவிடம் வேலை பார்க்கும் இரு பாதுகாவலரிடத்துல சண்டை வரும். அப்பதான் வடிவேலு காலில் போட்டு இருக்கக்கூடிய செருப்பை வாங்கி உன்னை அடிப்பேன்னு ஒருவர் மற்றொருவரை பார்த்து சொல்வாரு. என்னை அடிக்க அவன் செருப்பை கொடுத்துருவானா என்று மற்றொருவர் கேட்பார். முடிவில் இருவரும் சேர்ந்து வடிவேலை அடிப்பார்கள். இப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலையில தான் பாகிஸ்தான் இரு தலை கொல்லியாக தவிர்த்துட்டு இருக்கு. ஏற்கனவே ஒரு பக்கத்துல இந்தியா, மறுபக்கத்துல தாலிபான். இந்த சூழல்ல ஈரானுக்கு எதிரியான பாகிஸ்தான் நிலைமை என்னவாகும் என்று யோசித்து பார்க்க முடியாத நிலைதான் இருந்துட்டு இருக்கு. ஏற்கனவே பாகிஸ்தான் ஈரான் நாடுகளுக்கிடையே பரஸ்பரம் இரு தரப்புக்கும் இடையே நம்பிக்கையின்மை நிலை கொண்டிருக்கு. இரு நாடுகளில் இருந்தாலும் தீவிரவாத அமைப்புகள் செயல்பட்டுட்டு தான் இருக்கு. கடந்த 2024ஆம் ஆண்டு ஜனவரி 16ஆம் தேதி பாகிஸ்தானின் தென்மேற்கு பகுதியில உள்ள பலுசிஸ்தான் மாகாணத்துல உள்ள குஷிஷாப் நகர்ல ஜெய்ஷுல் அடல் பயங்கரவாத அமைப்பை குறிவைத்து ஈரான் இராணுவத்தின் புரட்சி படை ஏவுகணை மற்றும் ட்ரோன்கள் மூலம் தாக்குதலும் நடத்தி இருந்துச்சு. அங்கிருந்த இஸ்ரேல் ஆதரவு தீவிரவாத முகாம்களை அழிக்கும் வகையில தான் தாக்குதல் நடத்தியதாக ஈரான் கூறியிருக்காங்க. இதுல ஏராளமான வீடுகள் இடிஞ்சதாகவும் இந்த தாக்குதல்ல 2 குழந்தைகள் உயிரிழந்திருப்பதாகவும் பாகிஸ்தான் தரப்புல தெரிவிச்சிருக்காங்க. தங்கள் நாட்டுக்குள்ள தாக்குதல் நடத்தியதற்கு பாகிஸ்தான் கடும் கண்டனத்தையும் தெரிவிச்சுட்டு தான் இருக்காங்க இன்று வரைக்கும். ஈரான் கடுமையான விளைவுகளை சந்திக்க நேரிடுன்னு பாகிஸ்தான் வெளியுறவு அமைச்சகம் எச்சரித்ததுடன் கூட தனது நாட்டில் இருந்த ஈரான் தூதரையும் வெளியேற்றி இருக்கு. ஈரானிற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக தான் ஜனவரி 18ஆம் தேதி பாகிஸ்தான் போர் விமானங்கள் இல்லைன்னா ட்ரோன்கள் ஈரானின் தென்கிழக்கு பகுதியில குண்டுகளை வீசி தாக்குதலும் நடத்தி இருந்துச்சு. இந்த தாக்குதல்ல 9 பேர் உயிரிழந்த நிலையில இரு நாடுகளும் சமாதாகி விட்டதாகவும் சொல்லப்படுது. பலுசிஸ்தானின் பலுசிச் விடுதலை அமைப்பு ஏற்கனவே பாகிஸ்தானுக்கு பெரும் தலைவலியாக இருந்துட்டு தான் இருக்கு.
பலுசிஸ்தானின் பெரும்பகுதி தென்மேற்கு பாகிஸ்தான்ல அமைஞ்சிருக்கு. பாகிஸ்தானின் இந்த மாகாணம் நாட்டின் மொத்த நிலப்பரப்புல ஏறக்குறைய 44% கொண்டிருக்கு. ஆனா 6% பலூச் மக்கள் தான் வசிச்சுட்டு இருக்காங்க. இங்கு மக்கள் தொகை மிக குறைவு, தனிம வளங்கள் அதிகம். குறிப்பா சொல்ல போனா பலுசிஸ்தான் மாகாணம் ஈரான் நாட்டுடன் எல்லையை பகிர்ந்து கொண்டுதான் இருக்கு. தங்கள் மாகாணத்தில் வளங்களை சீன அரசுக்கு பாகிஸ்தான் தாரை வார்ப்பதாக பலூச் விடுதலை படையினர் கருதுறாங்க. இதனால பாகிஸ்தான் ராணுவத்தினரை எதிர்த்து கடுமையாக போராடியும் வராங்க. பெண்களை தற்கொலை படையினராக பயன்படுத்திட்டும் இருக்காங்க. சீன நாட்டின் திட்டங்களையும் குறிவைத்து தாக்குதல் நடத்துறாங்க. இது மட்டும் இல்லாம கடந்த 2025ஆம் ஆண்டு மார்ச் மாதத்துல குயிண்டவில் இருந்து ராவல்பிண்டி நோக்கி சென்ற ஜாபர் எக்ஸ்பிரஸ் ரயிலை பலூச் தீவிரவாதிகள் கடத்தி சென்று ராணுவ வீரர்கள் எல்லாத்தையும் கொன்றும் குவிச்சிருக்காங்க. பலூச் விடுதலை படையினர் பாகிஸ்தான் ராணுவத்திற்கு சிம்ம சொப்பனமாகவே இருக்காங்க. இப்படி உள்நாட்டுல மிக வலிமையுள்ள எதிரியை சமாளிக்க வேண்டிய நிலையில பாகிஸ்தான் இருந்துட்டு இருக்கு. ஒரு பக்கத்துல ஈரான் எல்லையை அமைதியாக வைத்துக் கொள்ள வேண்டிய கட்டாயத்துல தான் பாகிஸ்தான் இருந்துட்டு இருக்காங்க. ஈரான் பலூச் அமைப்புக்கு ஆதரவு கொடுக்க ஆரம்பித்ததால பாகிஸ்தான் பெரும் பாதிப்பையும் சந்திக்க நேரிடும். ஏற்கனவே சொன்னது போல ஈரானை தாக்க பாகிஸ்தான் தங்கள் வான்பரப்பை அனுமதித்துள்ளதால சமூக வலைதளங்களை வதந்தி தான் பரவிட்டு இருக்கு. இதனால பதறிப்போன பாகிஸ்தான் உடனடியாக இந்த தாக்குதலுக்கு மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க. அதோடு ஐநா சபை நோக்கியும் ஓடி கை கூப்பி இருக்கு. ஐநா பாதுகாப்பு சபையில ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய விவகாரங்கள்ல பிற நாடுகள் தலையிடக்கூடாது. அந்த நாட்டின் இறையாண்மையை பாதுகாப்பது பிற உலக நாடுகளின் கடமைன்னு கூறி கதறி இருக்கு. ஏன்னா பல பில்லியன் டாலர்கள் கடன் உள்ள பாகிஸ்தானால ஈரான் எல்லையில அனுமதியின்மை ஏற்பட்டதால சமாளிக்க முடியாத சூழல் ஏற்பட்டிருக்கு. 3 பக்கமும் எதிரி என்றால் வறுமையில் கிடக்கும் ஒரு நாட்டுல எப்படி பாதுகாப்பாக வாழ முடியும் என்பதை பாகிஸ்தானின் மிக பெரிய கவலையாக தான் இருந்துட்டு இருக்கு. இதற்கிடையே தான் ஈரானின் அணு உலைகள் மற்றும் அந்த நாட்டின் சுப்ரீம் லீடர் அயோதுல்லா கமேனி இவங்க எல்லாரையும் குறி வச்சுதான் இஸ்ரேல் இயங்க தொடங்கியிருக்கு. ஈரானின் அணு உலைகள் மற்றும் கமேனி ஆகியோர் கிட்டத்தட்ட பல அடி ஆழம் உள்ள பதுங்கு குழிகள்ல பாதுகாப்பாக இருப்பதாகவும் கூறப்படுது. அவ்வளவு ஆழத்துக்கு சென்று தாக்கக்கூடிய பயங்கர பஸ்டர் குண்டுகள் இஸ்ரேல் இடத்துல இல்ல. இதனால அமெரிக்காவுல உதவிய இஸ்ரேல் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய சூழல் தான் ஏற்பட்டிருக்கு. அமெரிக்காவிடம் 30,000 பவுண்ட் எடை கொண்ட GBU 57 பங்கர் பஸ்குன் இருக்கு. இந்த பங்கர் பஸ்டர் கிட்டத்தட்ட 90 கிலோமீட்டர் ஆழம் வரை துளைத்து சென்று வெடிக்கும் திறன் கொண்டதாக தான் இருக்கு. பாறைகளையும் துளைத்து சென்று விடும். இந்த குண்டை அமெரிக்காவிடம் இருந்து வாங்கும் தருணத்திற்காகவே இஸ்ரேல் காத்து கொண்டிருக்கு. அதற்கான வாய்ப்பை தான் ஈரான் ஏற்படுத்திவிடக் கூடாது என்பதுதான் அரபு நாடுகளின் கவலையாகவே இருந்துட்டு இருக்கு. அதோடு ஈரானின் இணையமும் தடை செய்யப்பட்டாலும் கூட போராட்டம் இன்றி வரையும் ஓயாமதான் இருக்கு. போராட்டக்காரர்கள் தூக்கி போட்டாலும் பார்த்து கொண்டிருக்க மாட்டோம்னு ட்ரம்ப் கொந்தளிச்சிருக்காரு. இதனால அமெரிக்கா நேரடியாக ஈரானை தாக்கலாம், இல்லைன்னா இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து ஈரானை தாக்கலாம் அப்படிங்கிற ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு. போர் முண்டால் தங்கள் நாடுகளில் இருக்கக்கூடிய அமெரிக்க தளங்கள் தாக்க கூடாதுன்னு சவுதி, கத்தார் உள்ளிட்ட நாடுகளும் ஈரான் இடத்துல ஒப்பந்தம் மேற்கொள்ள முயற்சித்துட்டு தான் இருக்காங்க. இன்றைய காலகட்டத்துல தான் போர் என்பது ஆயுதம் ஏந்தி போரிடுவது மட்டுமல்லாமல் இணையவழி தாக்குதல், பொருளாதார தடைகள் போன்றவற்றை உள்ளடக்கியதுதான். தற்கால போர் முறை ஏற்கனவே அமெரிக்கா சைபர் தாக்குதல் நடத்தி ஈரானின் வங்கி நடவடிக்கைகளை முடக்கியும் இருந்துச்சு. ஈரானை அமெரிக்கா தாக்கினால் தனக்கு தான் பாதிப்பு நேரடியாக வரும் என்பதை உணர்ந்த பாகிஸ்தான் இரு நாடுகளுக்கிடையே பிரச்சனையை தீர்க்க போராடி கொண்டுதான் இருக்கு. ஈரானை அமெரிக்கா தாக்கினால் தனக்கு தான் பாதிப்பு நேரடியாக வரும் என்பதை உணர்ந்த பாகிஸ்தான் இரு நாடுகளுக்கிடையே பிரச்சனையை தீர்க்க போராடி கொண்டுதான் இருக்கு. உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.